நில மோசடி வழக்கில் ராபர்ட் வதேராவின் 37.64 கோடி ரூபாய் மதிப்புள்ள 43 அசையா சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியின் கணவரான ராபர்ட் வதேரா நில மோசடியில் ஈடுபட்டதாக ஹரியானாவின் எல்லை நகரமான குருகிராம் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது. இந்த வழக்கில் ராபர்ட் வதேரா மீதும் அவரது நிறுவனமான ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் மீதும் வேறு சிலர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த நில மோசடி வழக்கில் ராபர்ட் வதேராவின் 37.64 கோடி ரூபாய் மதிப்புள்ள 43 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இந்த சொத்துகள் அனைத்தும் ராபர்ட் வதேரா மற்றும் அவரது நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக ராபர்ட் வதேரா உள்ளிட்டோருக்கு எதிராக டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது.